தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 22 வசனம் 29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த புதிய நாளை காணும்படியான கிருபையை கர்த்தர் தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், ஆண்டவரே, புதிய நன்மைகளினாலே கர்த்தர் இன்றைக்கு எங்களை நடத்தும்படி கர்த்தர் சித்தம் கொண்டபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களுடைய விளக்காய் இருக்கிறீர், நீர் எங்களுடைய வெளிச்சமாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, குடும்பங்களிலும் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இருளை ஆண்டவரே கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே, அப்பா நீங்க வெளிச்சமாய் நீங்க மாற்றுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற இருள்கள் ஆண்டவரே, பாவ இருள்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போய் ஆண்டவரே, அந்த இருளை ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே நீங்க வெளிச்சமாய் நீங்க மாற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற எந்த ஒரு இருளின் ஆதிக்கமாய் இருந்தாலும் சுவாமி, குடும்பத்திலே கிரியை கர்த்தர் நீங்க நீக்கி போட்டு ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே, அப்பா வெளிச்சத்தை கர்த்தர் வீச பண்ணுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சத்தை கர்த்தர் வீச பண்ணுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே இருளின் ஆதிக்கங்கள் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, இருளின் ஆண்டவரே போராட்டங்கள் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, வேதனைகள் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வழி தெரியாதபடிக்கு இருளாய் இருக்கிற பாதைகள் இருக்கக்கூடாதப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய பாதைகளிலே ஆண்டவரே நீர் வெளிச்சத்தை வீச பண்ணும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய விளக்கை தேவரே நீர் ஏற்றும்படியாய் நான் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அருளின வெளிச்சத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருளை கடந்து போகத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பாவ இருள் ஆண்டவரே, மரண இருள், வியாதி இருள் ஆண்டவரே, வேதனையின் இருள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் அகன்று போய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்திலே சந்தோஷமாய் நடக்கத்தக்கதான கிருபையை, கர்த்தருக்குள்ள நடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.